படம் நல்லா இருக்கு. வித்தார்த்துக்காக படம் பார்க்கலாம். விதத்துல நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என் ஃப்ரெண்டு தான் ஆக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மூவி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க நல்லா தான் ஆக்ட் பண்ணியிருக்கான். கதை வந்து போர் அடிக்கல, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போயிட்டே இருக்கு. தேங்க்ஸ். சைக்கோ த்ரில்லர் மாதிரி சார் இது. பெர்ஃபார்ம் எப்படி ப்ரோ? பர்ஃபார்மன்ஸ் ஓகே சார். நெக்ஸ்ட் டைம் இது ஃபர்ஸ்ட் மூவின்றனால ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா சூப்பரா பண்ணுவாங்க. விதாத்தோட பெர்ஃபார்ம் எப்படி இருக்கு? போலீஸா நடிச்சிருக்காரு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆமா, அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு சார். அவர் கண்டினியூஸா கரெக்டா ஸ்பீடா போயிட்டு இருக்கு சார். லவ் போர்ஷன்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு? லவ் போர்ஷன் சாங் சூப்பர் சார். மியூசிக் நல்லா பண்ணிருக்காரு. மியூசிக் சூப்பர் சார். நீங்க பார்த்து எனக்கு சொல்லுங்க நான் எப்படி பண்ணிருக்கேன். they are saying I did very good and the movie is very good. ஆனா நீங்க பார்த்து எனக்கு சொல்லுங்க. ஓகே, சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கு, புதுமையா இருக்கு. ஹீரோயின் இது அந்த கேரக்டர் நல்லா இருக்கு. ஹீரோ சார் வந்து அவரோட ஜாப்பும் பார்த்துட்டு ஃபேமிலியும் ஃபீல் பண்றது நல்லா இருக்கு. சலீம் சார் இது புதுசா ஃப்ரெண்டு சூப்பரா இருக்கு. இன்னும் மேலும் மேலும் பண்ணணும். நல்லா இருக்கு சார். சாங்ஸ் தான் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு சார். ரொம்ப என்ன சொல்ற, ஒரு எங்கேஜிங்கான திரைக்கதை. படம் ஃபுல்லாக நைட்டில் தான் நடக்குது. ரொம்ப பரபரப்பாக நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். சைக்கோ த்ரில்லர் கதை. ஆமாம் ஆமாம், பார்க்கலாம் பார்க்கலாம், அழகாக பார்க்கலாம். நல்லா இருக்குங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா. என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி பிடிக்கும்? எதுங்க என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் பார்க்கறது? இதுவா? என்ன ரொம்ப எங்கேஜிங்கான படம் பார்க்குறவங்க பரபரப்பாக இருக்கணும், ஸ்பீடாக இருக்கணும். படம் எப்படி இருக்கு மாதிரி சொல்லுங்க. நீங்க தான் சொல்லலாம். எல்லாமே கதை நல்லா இருக்கு. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். டைரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. எடிட்டிங் அண்ட் சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்சுவலி ரெண்டு பேர் பண்ணிருக்காங்க. எந்த பேர் நல்லா பண்ணிருக்காங்க? ரெண்டு பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. விதாத்தோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. எமோஷனலா நல்லா டச் ஆகுது. லவ் போர்ஷன்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு சைக்கோ த்ரில்லர். ஓகே, சைக்கோ த்ரில்லர் படம். என்னடா சொல்ற மாதிரி பார்க்கலாம். எப்படி கதை என்ன போகுது, சஸ்பென்ஸாவே இருக்கு. கடைசியில தான் ரிவீல் பண்றாங்க. சோ அது நல்லாவே இருக்கு. அந்த சஸ்பென்ஸ் முன்னாடி தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? இல்ல தெரியல, லாஸ்ட்ல தான் தெரியும். யாரடா இவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. முதல் ஷோ ஆடியன்ஸோடு பார்க்கலாங்கிறதுக்காக நான் வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ் நீங்கள் தான் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவங்க கூட சேர்ந்த படம் பார்த்தீங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? அந்த கிளாப்ஸு, அந்த விசில் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா 15 வருஷம் போராட்டம் முதல் முறையாக உட்காந்து ஆடியன்ஸோட என் படத்தை நான் உட்காந்து பார்க்குறேன். அந்த மூமெண்ட் எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கே தெரியும். ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நீங்கள் ஆடியன்ஸோட படம் பார்த்தீங்க, சார் நம்ம இந்த சீனை மாற்றிருக்கலான்ற மாதிரி இருக்கு. இல்லை, சிலதெல்லாம் தோணத்தான் செய்யும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு மேக்கிங்லேருந்து இப்போ நம்ம தேட்டரில் ஆடியன்ஸோடு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். சில சீன்லாம் தோணத்தான் செய்யுது. அடுத்த படத்தில் அதெல்லாம் நேர் பண்ணிக்கிறேன். இப்போ அதை விட்டுறலாம். எல்லாம் சொன்னால் அதே கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க. அதெல்லாம் நீ அடுத்த ட்ரிப் நான் அந்த குறைகள் இல்லாமல் பண்ண பார்ப்பேன். இப்போ லாந்தர் படம் வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும், என்ன காரணத்துக்காக வந்து படம் எந்த விதமான அட்வைஸோ வேறு எதுவுமே நான் சொல்லவெல்லாம் இல்லை. சின்னதாக ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிற ஒரு மோட்டிவேஷன், ஒரு விஷயம் இருந்தால் எதுவுமே முடியாதவங்க செய்ய முடியுங்கிறத கிளைமேக்ஸில் நான் சொல்லியிருக்கேன். அது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றபடி அட்வைஸ்லாம் இல்லை. பொழுதுபோக்கு வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், குழந்தைகளோடு வந்து பார்க்கலாம். அப்படி ஆபாசமானதோ வன்முறையோ அது மாதிரி வயலண்ட்டோ எதுவுமே பெருசாலாம் நான் வைக்கல. ரொம்ப நீட்டாக தான் வச்சுருக்கேன். நம்பரை பார்க்குற ஆடியன்ஸோட இதில் தான் இருக்குது. படம் லாந்தர் நல்லா இருக்கு. படம் ஒரு டைம் பார்க்கலாம். சைக்கோ த்ரில்லரு வேறு பேட்டர்னில் இருக்குது. அந்த சைக்கோ ஒன்று அதை கடிச்சு இதை கடிச்சு கத்தி எடுத்து சண்டை போட்டு அப்படி இல்லாமல் ஒரு டிசார்டர், அந்த டிசார்டரை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி அப்படியே ஸ்லோவாக போயிட்டே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கார் சேஸு. ஒரு டைம் பார்க்கலாம். கருத்துலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த படத்தில் என்னென்னா மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன நோய் இருக்குது, அந்த நோயை நம்ம காமிப்போம் அப்படின்ற ஒரே ஒரு நாட்டை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஓரளவு ஓகே படம். மியூசிக் நல்லா இருக்குது. நிலவோட சாய்ந்தாடுன்னு ஒரு சாங் இருக்குது, ஒரு மாண்டேஜ். ஹீரோயின்லேருந்து எல்லாருமே அழகாக இருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யதார்த்த சொல்லவே தேவையில்லை. போன வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அஞ்சாமை, திருச்சிட்டாப்ல. இந்த படத்தில் ஒரு காப் ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. ரொம்ப யதார்த்தமாக இருக்கு. ரொம்ப நல்லா கரெக்டாக செட் ஆயிருக்கு. கரெக்டாக இருக்குது, ஆப்டாக இருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ஆமாம், அஞ்சாமையும் நல்லா இருந்துச்சு. இந்த படம் எப்படி பண்ண போகிறான்னு நினச்சி வந்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கரெக்டாக இருக்காரு.
ஃபிட்டாக இருக்காரு. சைக்கோ த்ரில்லர் அந்த மாதிரினா மியூசிக் ரொம்பவே முக்கியம். ஆமாம், இதுவும் நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. மியூசிக் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த நிலோட சாயந்தரம் ஒரு மாண்டேஜ் சாங் ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயின் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கு. ஹீரோயின் ரெண்டு பேர் இருக்கு, எந்த பேர் நல்லா இருக்கு? ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க. ரிவீல் ஆயிரும் ஒன்று சொன்னால். ஸோ அந்த ஏரியும் நல்லா இருக்காங்க. லாந்தர் படம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ படமாக டீமாக எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வித்யார்த் சாருக்கு இந்த படம் நல்லா இருக்குது. படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்செப்ட்டு, மகாராஜாவில் அப்பா பொண்ணு கான்செப்ட்டு என்னென்னா அதில் கரெக்டாக மெசேஜ் சொல்லிட்டாங்க. இதில் கொஞ்சம் மெசேஜ் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ அதுக்கு ஒரு கரெக்டாக சொல்யூஷன் சொல்லியிருந்தா படம் நல்லா வெற்றி படைஞ்சிருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு கார் சேசிங் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க.